ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா ஒரு ஆதார் கார்டோ ஆதாரோ டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி வேலிடிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை வந்து எப்படி சிக்னேச்சர் வேலிட்னு சொல்லி இந்த மாதிரி டிக் காட்டுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிக் சிக்னேச்சர் இருந்தால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லுபடி ஆகும். வேலிடிட்டி அன்னோன் இருந்ததுன்னா அது ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் சம்பவம் தான். ஸோ இதை நீங்கள் எப்படி சிக்னேச்சர் வேலிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கடையில் போய் கொடுத்து கேட்டிங்கன்னா மினிமம் வந்து 100 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலேருந்து நீங்களே பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எதுனா வந்து இப்போ எனக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணுன்னா நான் டெத் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலிடிட்டி அன்னோன்ன்றது காட்டும். நீங்கள் எப்படி டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் வந்து எந்த டேட்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா உங்களுக்கு 25 நாள் ஆயிருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து. ஸோ எந்த டேட்டில் இறந்தாங்களோ அந்த டேட் மந்த் சர்ச் பண்ணிட்டு மேலா ஃபீமேலான்னு போட்டு கீழே கேப்ச்சா காட்டும். அந்த கேப்ச்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் இறந்தவங்களுடைய எல்லா நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களுடைய நேமோ இல்லைனா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய யாருனா நேமோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் வந்து நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணுன்ற ஆப்ஷனும் இல்லை. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இல்லை எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும், நான் வந்து அட்வான்ஸ்டு சர்ச் பண்ணுவேன்னா நீங்கள் அட்வான்ஸ் சர்ச்சில் போய்ட்டு அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட் மட்டும் வரும். உங்களுக்கு மொத்தமாக எல்லா சர்டிஃபிகேட்ஸும் காட்டாது அந்த ரேட்டில் இருந்தவங்களுது. இப்போ நான் வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நான் ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு அந்த டேட்டில் இறந்தவங்களுடைய மொத்த நேமும் எனக்கு வந்து காட்டிடும். கேப்ச்சா போட்டாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கு நான் செலக்ட் பண்ண வரைக்கும் நான் சும்மா ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ மொத்தமாக ரேண்டமாக ஏதோ ஒரு டேட்டில் ஏதோ ஒரு இயரில் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து எப்படி நீங்கள் வேலிடேட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அப்படிலாம் காட்டுறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேட்டோடைய காப்பீஸ் வந்துடும். நான் ரேண்டமாக ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். இது வந்து லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், இல்லீகலாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் அப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் நான் ரேண்டமாக டவுன்லோட் பண்ணிட்டு இந்த பார்த்திங்களா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணிட்டு நான் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் அங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபோல்டர் புதுசாக க்ரியேட் பண்ணி இதுக்குன்ற பேரில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே இருக்குன்னு ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அடோபி ஆக்ரோபாட்ன்ற ஆப்ஷன் வந்து சரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான், ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். ஸோ நான் அந்த அடோபி ஆக்ரோபாட் சாஃப்ட்வேர் இப்போ வந்து நான் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடோபி ஆக்ரோபாட்ன்றோட சாஃப்ட்வேரோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்களா வேலிடேஷன் அன்னோன்னு காட்டுது. இது நம்ம வந்து அடோபி ஆக்ரோபாட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு அடோபி ஆக்ரோபாட்னு டைப் பண்ணுறேன். நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு ஓப்பன் ஃபைல்ஸ்க்குன்னு கொடுத்துட்டு நம்ம அதோடைய சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணோடனே எனக்கு வந்து அது வேலிடேட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேலிடேஷன் அன்னோன்னு சொல்லி காட்டும், வேலிடிட்டி அன்னோன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலிடிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா வேலிட் சிக்னேச்சர்னு காட்டும். வேலிடேட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேலிட் சிக்னேச்சர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சில செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி வேலிட் சிக்னேச்சர்ன்றதை கொடுங்க. அப்படியே உங்களுக்கு ஆகலைன்னா சிக்னேச்சர் போய்ட்டு ஷோ சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ வேலிடேட் ஆகுதா இல்லைன்றதை செக் பண்ணி காட்டுறதுக்காக ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ப்ரெஃபரன்ஸில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அது சிக்னேச்சரில் வந்துட்டு மோருன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயும் நான் செலக்ட் பண்ண மாதிரியே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மிச்ச பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அன்டிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கணும். ஸோ ஓகே கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்து பாருங்கள்.
ஸோ இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அது வேலிடேட் ஆகலை. இந்த செட்டிங்ஸும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஷோ சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வேலிடேட் கொடுத்தோன்னே ஷோ சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட்டுன்ற ஒரு டேப் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்னு காட்டும். ஸோ டிக்கானது போக பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நார்மலாக தான் எக்ஸில் தான் இருக்கும். நீங்கள் அதை போய்ட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ வந்து ஷோ ட்ரஸ்டட்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு 3த்துலேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ண மாதிரி டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஓகேன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு வேலிடேட் சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வேலிடேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேலிடேட் பண்ணிங்கன்னா வேலிடேட் ஆகும். ஜென்ரலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகாது. நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் வேலிடேட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை பிறகு நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலே பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே அதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்ற மாதிரி கேட்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மேலே வந்து பிரிண்ட் அண்ட் விண்டோஸ் மைக்ரோ ஃபேக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து லோட் ஆகிட்டு பிரிண்டர் இல்லாதனால நமக்கு டேரெக்டாக டிஃபால்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு காட்டும். நீங்கள் எந்த நேமில் வேணாலும் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி முடிச்சிடும். இதை நீங்கள் எத்தனை தடவை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வேலிடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வேறு ஒரு ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வேறு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து சிக்னேச்சர் வேலிடிட்டி அன்னோன்னு தான் காட்டுது. இதை எப்படி நம்ம பண்ணலாம்? எனக்கு அந்த மெத்தடும் ஒர்க் ஆகலை, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண மெத்தடும் ஒர்க் ஆகலைன்ற பட்சத்துக்கு நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி வேலிட் சிக்னேச்சர்னு கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆகாது. எனக்கு வந்து இப்போ ஆயிடுச்சு, பட் ஆனால் சில ஃபைல்ஸில் வந்து எனக்கு ஆகாது. அப்படின்ற பட்சத்துக்கு இங்கே சிக்னேச்சரோடைய நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குதுல, இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி அடோபி acrobat ஃபைலாக PDF ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி லாகின்லாம் கேட்கும், நீங்கள் லாகின்லாம் கொடுக்க தேவையில்லை, இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த சிக்னேச்சரோடைய பிடிஎஃபாக சேவ் பண்ண சொல்லி கேட்கும். அது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான். நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு தேவையோ நான் இப்போ அதே ஃபோல்டர்லேயே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ சேவ் பண்ணி வச்சிடுறேன். இதை நான் எங்கே சிக்னேச்சர் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தனோ அதே இடத்துலையே நான் வந்து இதை வேலிடேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதே இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடான்னு கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வேலிடேட் கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து வேலிடேட் ஆகாது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். நான் இப்போ ட்ரஸ்டீஸ்லேயும் கொடுத்ததுலையும் நீங்கள் நார்மலாக இங்கே கொடுத்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்தமாகவே எல்லாத்தையும் அடோபி acrobat எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய்ட்டு நான் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு நமக்கு அந்த பிடிஎஃபே ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரஸ்டின்றதை காட்டும். இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேலிடேட் ஆகிடும். டிக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ட்ரஸ்டடுன்றதை கொடுத்துட்டு 3 டிக் பண்ணி உங்களுக்கு ஓகே கொடுத்து அதுக்கப்புறமா எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் நார்மலாகவே நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிட் ஆகிடும். ஸோ நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிடிஎஃப், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹவ் டு டூ மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.